தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட அட்வான்ஸ் தியேட்டர் புக்கிங்ஸ் இப்போ ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. படம் டிசம்பர் 5ஆம் தேதி இந்த வாரம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட டே 1 வசூலோட ப்ரீ சேல்ஸ் மட்டுமே 70 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகியிருக்கு. 50 கோடின்னு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இப்போ 70 கோடிக்கு மேலே அட்வான்ஸ் சேல்ஸ் கிராஸ் ஆகியிருக்கு. பேன் இண்டியா லாங்குவேஜில் ஃபகத் ஃபாசில், அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தானா நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் தமிழ்நாட்டிலையும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி சீட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்கமிங்கான பேன் இண்டியா மூவியில் ஒன்று மார்க்கோ படம் மலையாள நடிகர் உன்னி முகுந்தனோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டிசம்பர் 20ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு கம்ப்ளீட் ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா சென்சார் அப்டேட்ஸ் நியூஸ் வந்திருக்கு. மகாராஜா படம் ரீசெண்டாக சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சைனீஸில் டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இப்போது ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன 2.0 வசூலை விட இப்போ இந்த படம் அதிகமாக வசூலாகி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ரஜினிகாந்த், அக்ஷய்குமாரோட நடிப்பில் 2.0 தான் தமிழ் சினிமாவோட படங்களில் அதிகமான வசூலாக இருந்தது சைனாவில். இப்போது மகாராஜா படம் சைனாவில் ரிலீஸ் ஆகி அந்த வசூலை முறியடிச்சிருக்கு. நடிகர் சித்தார்த்தோட நடிப்பில் மியூசிக் படம் நவம்பர் மாதமே தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் ரிலீஸ் ஆகலை. படம் இப்போ டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் புது ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸான சில்க் ஸ்மிதாவோட பயோகிராஃபி ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் வேலைகளும் முடியலை. இன்னைக்கு பிறந்தநாளை முன்னிட்டு அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. திருமாணிக்கம் படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி டிசம்பர் 20 படம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. படம் எமோஷனலான த்ரில்லர் படம். சமுத்திரக்கனி அவர்கள் லீடாக நடிச்சிருக்காரு. நடிகர் சிவாவோட நடிப்பில் சூதுகவும் பார்ட் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு வெளியிடுறதா அறிவிச்சு டைமிங் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. படம் டிசம்பர் 13ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாள படமான புண்ணியாளன் படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் ஜனவரி 2025 ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று அலங்கு. இந்த படம் டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட் டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வணங்கான் படத்தோட இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 18ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. படம் தயாராகி சென்சாரும் ஆயிடுச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட வணங்கான் படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் 18ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. படம் பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.